அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வேகமா விவேகமா அப்படிங்கிறது தான். வேகம் அப்படின்னா என்ன? ஃபாஸ்ட். ஒரு விஷயத்த மிக விரைவாக செய்து முடிக்கக்கூடியது. விவேகம் அப்படின்னா அதே விஷயத்த நிதானமா, பொறுமையா, வேகத்தோடு செய்யக்கூடியது. பிசிறு தட்டாம. அதாவது வேகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கட்டிடத்தை எழுப்புறதுக்கு நமக்கு வேகம் தேவைப்படும். ஒரு சாதாரண கட்டிடத்தை எழுப்புறதுக்கு குறைவான நாட்கள்லயே மிக வேகமாக செஞ்சிருவோம். அதே ஒரு அசாதாரணமான அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டவோ, கட்டிடங்கள் கட்டவோ, கோயில்கள் கட்டவோ என்ன பண்றோம்? நம்ம சில நேரம் எடுத்துக்கிறோம். நிதானமா, பொறுமையா அதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறோம். அதுதான் விவேகம். ஒரு விஷயத்த ரெண்டு மாதிரி அணுகலாம். ஒண்ணு வேகமா தட செஞ்சு முடிச்சுட்டும் போயிடலாம். விவேகமா, பொறுமையா, நிதானமா சிந்திச்சு செயல்படும். எப்படி சிலரால அப்படி சிந்திச்சு செயல்படுறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில ரொம்ப ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிக்கெட் உலகத்துடைய காட்ஃபாதர்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர். அவருடைய வேகத்துடன் கூடிய விவேகமான ஆட்டத்தினாலதான் அவரே இன்னைக்கு கிரிக்கெட்ல ஒரு நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையை எப்பயுமே ஒரு சாதாரண கட்டிடங்களோட நம்ம மதிப்பிடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணோம்னா நம்மளும் சாதாரண மக்கள்ல ஒருத்தர் ஆயிடுவோம். அதே நம்மள ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தோடு ஒப்பிட்டோம்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நிதானமா, பொறுமையா, விவேகத்துடன் செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம மேன்மேலும் முன்னேறலாம். சரிங்களா? அதுக்குதான் இன்னைக்கு கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கருடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். நம்ம செய்யற எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப உற்சாகத்தோடையும் நேர்த்தியா திட்டமிட்டு அதை செய்யணும். நிதானமாகவும் செஞ்சு முடிக்கணும். சரிங்களா? அப்பதான் அதை வந்து சக்சஸ் பண்ண முடியும். உலக வரலாற்றுல எத்தனையோ விமர்சனங்களை தாண்டிதான் தனக்குன்னு ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல நிதானமா, விவேகத்துடன் கூடிய விளையாட்டுல விளையாண்டு தன்னை சிறந்த வீரரா நிரூபிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். அவருக்கும் ஒரு சோதனை காலம் வந்திருக்குங்க. தன்னுடைய அவரை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் அவரை கேலி கிண்டல் செய்யும் போது அவர் தன்னுடைய சொல்லால அதை வந்துட்டு அவர் வந்து பதில் கொடுத்தது கிடையாதான். அவர் தன்னுடைய செயல்களின் மூலமாகத்தான் பதில் கொடுத்திருக்காரு. அவருடைய கிரிக்கெட் மட்டையின் சுழற்சியினால் தான் அவர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. பல உலக சாதனைக்கு சொந்தக்காரரான சச்சினுக்கு இப்படி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சோதனை காலம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுதான் தன்னுடைய 100வது சதத்தை தன்னுடைய இலக்கை அவரால் எட்டவே முடியல. சற்று தடுமாறியே போனாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 2012 மார்ச் 16 வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய மீர்பூர்ல நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்துல சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய சதத்தின் சதம் அப்படிங்கிற உலக சாதனையை படைச்சாராம். சதத்தின் சதம். இந்த சாதனையை அவர் படிச்ச உடனே அவர் வந்துட்டு ரொம்ப வாரத்தோட துள்ளி குதிக்கல. எப்பயுமே தன்னுடைய மட்டையை உயர்த்தி வானத்தை பார்த்துட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு முத்தமிட்டு மண்ணை தொட்டு வணங்கினாராம். அந்த டைம்ல அவருடைய விழியின் ஓரத்துல கண்ணீர் இருந்துச்சாம். அந்த கண்ணீர்ல தான் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பாரு. உலகக்கோப்பை போட்டியில தன்னுடைய 99 சதத்தை அடிச்ச டெண்டுல்கர் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தான் தன்னுடைய 100வது சதத்தை அடிச்சாரு அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கதுதான். இடைப்பட்ட காலத்துல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில அவர் சரியா விளையாடல. சில முறை 100 ரன்களை நெருங்கும் போது ஆட்டம் எழுந்திருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவும் இருந்திருக்கு. மொத்தமா 27 முறை 27 முறை 90லிருந்து 99க்கு இடைப்பட்ட ஓட்டங்கள்லயே என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய சதத்தை கோட்டையும் விட்டுருக்காரு. 100வது சதத்தை பூர்த்தி செய்து வழக்கம் போலவே வணங்கி பின்னாடி ரசிகர்களுடைய மட்டை உயர்த்து காட்டினார். நான் முன்னே சொன்னேன். இதை பத்தி ரமேஷ் ராஜா அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லும் போதும் தன்னுடைய 100வது சதத்தை பத்தி பேசும்போதும் தான் எப்போதுமே சதத்துக்காக விளையாடல, வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கோடு தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அனைவரும் அவர் எங்க போனாலுமே என்ன பண்ணுவாரா, அவருடைய 100வது சதத்தை பத்தி தான் பேசுவாராம். அவர் வந்து சொல்லியிருப்பாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற தன்னுடைய 99 சதத்தை பத்தி யாருமே பேசல. பெரிய
பேசவே இல்லையா. தன்னுடைய 100வது சதத்தை பத்தி பேசினார். இந்த 100வது சதம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்க. தன்னுடைய 50 கிலோ எடையை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I was not thinking about the milestone. The media started all this. Wherever I went, the restaurant, room service, everyone was talking about the 100. Nobody talked about my 99 hundreds. It became mentally tough for me because nobody talked about my 99 hundreds. அதுதான் சிம்பு அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு முறை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கு குதிரையை மாறி ஓடணுமா, அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கு குதிரையை விட வேகமா ஓடணுமா. முதல் தடவை அடைஞ்ச வெற்றின்னு சொல்ல மாட்டாங்க, லக்குன்னு சொல்லுவாங்களாம், அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களாம். அடுத்த முறை நீ மேன்மேலும் வெற்றி அடைஞ்சாதான் அது உன்னுடைய உழைப்புக்கான முயற்சிக்கான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல 100வது சதத்தை பற்றி எனக்கு மற்றவங்க கேட்டும் போது சொல்ல என்ன விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன சொன்னான்னா, enjoy the game and chase your dream. He said, dreams to come true. I had to wait 22 years for India to win the World Cup. கனவுகள் உண்மையாகும். என்னுடைய கனவு உண்மையாக 22 காலம் ஆயிருக்கு. இந்தியா கடந்த ஆண்டு உலக கோப்பையை வென்ற போதுதான் அது எனக்கு பூர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால உங்க விளையாட்டை அனுபவிச்சு விளையாடுங்க, கனவுகளை துரத்துங்க, கனவுகள் பின்னாடி ஓடுங்க, என்னைக்காவது உங்களுடைய கனவு ஒரு நாள் உண்மையாகும் அப்படின்னு சொல்லுவாரு. மற்றும் ஒரு முறை 1999ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் நடுவுல தன்னுடைய தந்தையை இழந்த சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இறுதி மரியாதை செலுத்தும் வகையில சிம்பாப்வே அணி அந்த அணியோட போட்டி போட இருந்ததை நிறுத்தி இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடைபெற்ற போட்டியில கென்யாவுக்கு எதிராக 141 ரன்ஸ் அப்படிங்கிற ஓட்டங்களை குவிச்சிருக்காரு. அந்த சதத்தை தன்னுடைய தந்தைக்கு அர்ப்பணிப்பதாக கூறி கண்ணீர் விட்டாராமா. யார் ஒருவர் தான் மேற்கொண்ட பயணத்தை நிதானம் இழக்காம உற்சாகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வசப்படும் அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கருடைய சிறந்த உதாரணம். எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்து தடை கற்களையும் படிக்கட்டுகளாக நல்ல எண்ணங்களுடன் விவேகத்துடன் நீங்கள் பொறுமையுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விளையாடினால் உங்கள் எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகும். இமைகளை திற, இதழ்களை மூடு, உலகம் உனதாகும். நன்றி.